அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். குரூப் டியோட வேக்கன்சி வந்துருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த டீட்டெயிலாக இந்த போஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார், சேம் டைம் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உமன்ஸ்க்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சேம் டைம் இந்த போஸ்ட்டோட நேச்சர் இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்னால் கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் வழியும் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸும் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி இதில் கால்ஃபர் ஆகிருக்கு 2694 வேக்கன்சியை பற்றி. ஸோ அதோடைய நேச்சரை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அல்லது நான் உமன் சார் நான் என்ன மாதிரி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கேட்டகரியாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்துருவோம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஓவரால் வேக்கன்சிஸ் நமக்கு தெரியும். ஸோ ஓவரால் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 32,438 போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லையும், ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 6,485 ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரண்டிஸ், ரயில்வே அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 20%, ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு 20%, இவங்களுக்கு ஒரு 20% அப்படின்ற பேஸில் ஆக்சுவலாக இது உங்களுக்கு 100% அப்படின்னா அதில் 5ல் 1 பங்கு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிசிஐஏ ரயில்வே அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குரூப் டி அப்படின்னு சொல்லி பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நியர்பை பிளேஸில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நியர்பை பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்ஆர்பி சதர்ன் ரீஜியனுக்கு, அது சதர்ன் ஜோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, ஓகேவா. ஸோ இந்த சென்னை நீங்கள் செலக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி செகண்டராபாத், சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகண்டராபாத் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நியர் பிளேசஸில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஓகேவா. இது நீங்கள் நார்த் இந்தியா சைடில் போகும்போது உங்களை ஒரு சின்ன டாமினேஷன் இருக்க சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு லாங்குவேஜஸ், ஸோ அங்கே ஒர்க்கிங் நேச்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ரீஜியன்லேயே நம்ம அப்ளை பண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா வேலை கிடைச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சார் சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்குமா, எந்த எந்த இடத்துல எனக்கு போஸ்டிங் போடுவாங்கன்னு அந்த மாதிரிலாம் நிறைய டவுட் கேட்குறீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சென்னை ஜோனுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 டிவிஷன் வருது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 6 டிவிஷன் பார்க்கும்போது சென்னை மெட்ராஸ் டிவிஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி டிபிஜே, அதே மாதிரி சேலம் டிவிஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை, ட்ரிவாண்ட்ரம் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா பாலக்காடு. ஸோ மொத்தம் இந்த 6 டிவிஷன் சேர்ந்தது தான் இந்த சதர்ன் ரயில்வே. ஸோ இந்த சதர்ன் ரயில்வேல இந்த 6 டிவிஷனுக்குள்ளே நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு நியர்பையே நமக்கு கிடைக்க சான்சஸ் அதிகம். 99% உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சவுத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை, ட்ரிவாண்ட்ரம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்த்து சைடில் இருக்கிறீங்க, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பக்கம் சார், எனக்கு வந்து திருச்சி பக்கம் சார், எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சைடு அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலம், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் டிவிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ சென்னை ஜோனை மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 2694 வேக்கன்சிஸ் அப்படின்றது ஒரு நல்ல வேக்கன்சி கூட, ஓகேவா. ஸோ 2694 வேக்கன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பீப்புள்ஸ் அப்படின்ற நம்மளுடைய தமிழ் தாய்மொழியாக கொண்டு படித்தவங்க செலக்ட் ஆகிறது அப்படின்றப்ப ஒரு நல்ல மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்படிஷன் எங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸாக நிறைய காம்படிட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க குரூப் 1, அதாவது பார்த்திங்கன்னா லெவல் 1 போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு, அதாவது குரூப் டி ஜாப்க்கு வர்றதுக்கு நிறைய யோசிப்பாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வர்றது அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. ஸோ நார்த் இந்தியனோட டாமினேஷன் பார்த்திங்கன்னா இந்த குரூப் டி போஸ்டஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, பட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் நம்ம ஊரை சார்ந்தவங்க கரண்டாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க கிளியர் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 8th பே கமிஷன் அப்படின்றப்ப நமக்கு ஒரு நல்ல சேலரியே கிடைக்க போகுது. அதனால் எல்லாருமே தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் டி எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி பாருங்கள், அப்போ இந்த 2694 வேக்கன்சிஸ், ஸோ அதை கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாதிரி வேக்கன்சியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சதர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 போஸ்டர்ஸ் அப்படி தானே, 13 போஸ்டர்ஸாக பிரித்து நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அசிஸ்டன்ட்
எஸ்என்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ்என்டிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ரயில்வேல நிறைய மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இவங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரயில்வேயோட கமர்ஷியலை ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இவங்க தான். ஸோ டிக்கெட்டை இஷ்யூ பண்ணுறது, டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணுறது, கூட்ஸை நீங்கள் புக் பண்ணுறது, பார்சலை புக் பண்ணுறது, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக்கிங் போட்டு ஃபைன் பண்ணுறது. ஸோ ரயில்வேல நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீன்ஸ் இருக்குது, நிறைய மெஸ்ஸஸ் இருக்குது, ஷாப் இருக்குது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட். ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இவங்க பார்ப்பாங்க. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டரு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, ஸோ அதே மாதிரி கூட்ஸ் கார்டு, ஏஎல்பி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி கீழே ரயில்வேயோட ஆப்ரேஷன் கீழே வரக்கூடிய இவங்கெல்லாம் ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அப்போ ரயில்வேல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் மெயின் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தனியாக இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், மெக்கானிக்கல் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், நமக்கு மெடிக்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ரயில்வேல வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி என்டையர் ஃபேமிலிக்குமே உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்என்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே வர ஒன்று தான். ஆனால் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், ஸோ சிக்னல்னு சொல்லி பார்க்கும்போது ரயில்வேயோட சிக்னல்ஸு, ஸோ அந்த சிக்னல் போஸ்ட்டு, ஸோ அந்த சிக்னல் போஸ்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய கம்யூனிகேட்டரு, சேம் த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாக்கி டாக்கிஸ் வச்சுருப்பாங்க, டெலிஃபோன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இவங்க இது எல்லாத்தோட வேலையுமே யாரோடதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்என்டி தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல சிக்னல்ஸ் ஃபெயிலியர் ஆகுது அல்லது நல்லா மழை பெய்யுது, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னல் போஸ்ட் அஃபெக்ட் ஆகுது, ஸோ சிக்னல் ட்ரெயின் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா எல்லாமே பிளாக் ஆயிரும். ஸோ அப்போ இவங்க தான் அதை பார்ப்பாங்க. ஓகேவா? அப்போ சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். அதில் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ அசிஸ்டன்ட் சொல்லும்போது சார் ரொம்ப லோவா அப்படின்னு நினைக்க வேணாம். ஆக்சுவலாக எல்லாருமே வேலை தான் பார்ப்பாங்க. ஆனால் ரேங்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான் மேட்ரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு போஸ்ட்டில் இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு மேலே இருக்க போஸ்ட்டில் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பார்த்த வேலை, அவங்க பார்க்கக்கூடிய வேலை, அவங்க எனக்கு சொல்லக்கூடிய வேலையை நான் பார்க்குறேன். அவங்களுக்கு மேலே இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை அவங்க பார்ப்பாங்க. அதனால் எல்லாருமே வேலை தான் பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப லோ போஸ்ட் அப்படின்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் இருப்பார், அவருக்கு மேலே ஜேஇ இருப்பார், அவருக்கு மேலே எஸ்எஸ்சி இருப்பார், அவருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் இன்ஜினியர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ எஸ்என்டியோட அசிஸ்டன்ட். அடுத்து ரயில்வேயோட ஒர்க் ஷாப்பில் நிறைய ஒர்க் ஷாப் இருக்குது. அதில் முக்கியமான ஒர்க் ஷாப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐசிஎஃப்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப். ஸோ இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி பெரம்பூரில் இருக்குது. ஸோ இங்கே தனி குவார்ட்டர்ஸு தனி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பெரிய சிட்டி மாதிரி அவங்க டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தனியாக அங்கேயே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி இருக்கிறது எல்லாமே ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அப்போ பெரம்பூர் லோக்கோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒர்க் ஷாப்பில் ஐசிஎஃப் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வேலை, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் வேலை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நார்மலாக ரயில்வேயோட ஒர்க் ஷாப் நிறைய இருக்குது. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாம்பரம்ல ஒரு குட் ஷெட் இருக்குது. ஸோ அதுமாதிரி குட் ஷெட்ஸு நிறைய இருக்குது. அதுமாதிரி இஎம்யூவோட மெயின்டெனன்ஸ் யூனிட் இருக்குது. ஸோ அதுமாதிரி நிறைய லோக்கோ ஒர்க் ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ லோக்கோ சரி பண்ணுற ஒர்க் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது போக நிறைய மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா கேரேஜ் அண்ட் வேகன்ஸோட ஒர்க் ஷாப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. அந்த ஒர்க் ஷாப்பில் அசிஸ்டண்டோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அசிஸ்டன்ட் இன் பிரிட்ஜுன்றது வேற ஒன்றும் கிடையாது. ரயில்வேல ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், எஃப்ஓபி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பிரிட்ஜஸ் போட்டிருப்பாங்களா, அதுதான் எஃப்ஓபின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸை பில்டு பண்ணுறது, அது கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு செட் ஆகிருக்கா, அந்த ஒர்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறது. ஸோ ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஹெச்பி லைன்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவர் த ஓஹெச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓவர் ஹெட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்ல, ட்ரெயினில் நமக்கு போகிறதுக்கு எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்துருக்காங்களா, அது பேர் ஓஹெச்சி லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த லைன்ஸில் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்ஜஸ் டச் ஆகிடக்கூடாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லாம் விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதோடைய ஒர்க்கெல்லாம் பார்க்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஸ்டாஃப் தான். ஓகேவா? பிரிட்ஜஸ் ரயில்வேக்கு பிரிட்ஜஸ் போடக்கூடிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பிரிட்ஜ்ன்ற டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே அசிஸ்டன்ட் ஒர்க்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன். ஸோ கேரேஜ் அண்ட் வேகன்னா வேற ஒன்றும் கிடையாது, வீல்ஸு மட்டும் பார்த்தீங்கன்னா பெட்டிகள்.
ரயில்வே பெட்டியும் ரயில்வேயோட வீல்ஸ், அந்த வேகன்ஸ்னு சொல்கிறது, வேகன் பெட்டுன்னு சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெயினில் இப்போ நமக்கு இதுதான் ட்ரெயின் வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெயினில் நமக்கு இங்கே இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பெட் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வேகன்ஸ் கரெக்டாக இருக்கா? ஏன்னா ரொம்ப லாங் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து ரயில்வே ட்ராக்கில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால ஹீட் ஆகி ஹார்ட் வீல்ஸ் அப்படின்னு ஒன்று நடக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வே வீல்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், பேரிங் உடஞ்சி போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ அந்த வேகன்ஸோட வீல்ஸோட அதேமாதிரி கேரேஜில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெட்டியை கட்டுமானம் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா 100 பேர் போகக்கூடிய ட்ரெயினில் திடீர்னு அதிக ரஷ்ஷாக வரும்போது 400 பேர் கூட அந்த இடத்துல உட்காரணும். அப்போ அந்த வெயிட்டை தாங்கிறதுக்கு கரெக்டாக பில்டு பண்ணணும், சீட்டு குவாலிட்டி கரெக்டாக பார்க்கணும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு சீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோடைய சப்போர்ட்டிங் திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த என்டையர் கேரேஜ் அண்ட் என்டையர் வேகன்ஸோட சேஃப்டி அண்ட் அதோடைய மேனுஃபேக்சரிங்கில் கேரேஜ் அண்ட் வேகன்ஸ் அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் போஸ்ட் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கோ ஷெட்டுன்றப்ப இப்போ ட்ரெயின் ஒரு இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வருதுன்னு வைங்களேன். ஸோ அடுத்து உடனே அதை எடுத்துகிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்க மறுபடியும் திருநெல்வேலி கொண்டு போக முடியாது, திருநெல்வேலிக்கோ தூத்துக்குடியோ கொண்டு போக முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கோ ஷெட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே போய் அங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அது கரெக்டாக ஆயில் இருக்கான்னு பார்ப்பாங்க, வீல்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, பியரிங் கரெக்டாக இருக்கா, ஸோ அதில் ப்ரெஷர் கரெக்டாக அப்ளை ஆகுதா, ஹார்ன் நல்லா ஒர்க் ஆகுதா, லைட்ஸ் கரெக்டாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணணும் கரெக்டாக. அப்படி தானே? அப்போ அந்த லோக்கோவோட ஷெட்டில் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலை போடுவாங்க. ஒரு வேளை அது ஏதாவது ஃபால்ட் இருக்கா, அடுத்த இன்ஜினை மாற்றி விட்டு அதை சர்வீஸ் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த லோக்கோ ஷெட்டில் நமக்கு வேலை கிடைக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் பெர்மனன்ட் வேனா ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ராக்ஸுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அந்த ஜல்லிலாம் கரெக்டாக சதராமல் கரெக்டாக இருக்கா, ஸோ ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாம் கரெக்டாக சேஃப்டாக இருக்கா, எதுவும் பெண்டாக இருக்கா, எதுவும் பிளாக் இருக்கா, ஏதாவது பார்த்திங்கன்னா பொருளை வச்சு பிளாக் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது அந்த இடத்துல ரயில்வே ட்ராக்ல எதுவும் சதி வேலை இருக்குதா, அல்லது பார்த்திங்கன்னா ஏதாவது ஆக்சுவலாக அந்த ரயில்வே ட்ராக்கோட செக்யூரிட்டியை சேஃப்டியை பார்த்துக்கிறவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பெர்மனன்ட் வே. அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேயை கொடுத்துருவாங்க, அதை அவங்க பார்த்துக்கணும். அங்கே அசிஸ்டன்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎல் அண்ட் ஏசின்றது ட்ரெயினோட லைட்டிங் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கை செக் பண்ணுறவங்க. இதில் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று அங்கே ஒர்க் ஷாப்பில் இந்த வேலையை பார்க்குறவங்க, 2வது ஓப்பன் லைனில் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2மே அசிஸ்டன்ட் தான். ட்ரெயினில் லைட் கரெக்டாக இருக்கா, லைட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஃபேன்ஸ் கரெக்டாக ஓடுதா, ஸோ ஏர் கண்டிஷன் கரெக்டாக இருக்கா, அதுக்கு கரெக்டான ஏர் ஃப்ளோ இருக்கா, என்ன டெம்பரேச்சர் அது மெயின்டைன் ஆகுது, ஏர் கூலிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கண்டிஷன் சிஸ்டம் ஃபெயிலியராக இருக்கா, அது எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் 3rd ஏசி 2nd ஏசிலாம் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப சில சமயம் ஏசி ஃபெயிலியர்லாம் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பேசஞ்சர் எல்லாருக்குமே ஃபுல் ரீஃபண்ட் கொடுப்பாங்க. அவங்களால ரயில்வேயால் இன்னொரு பெட்டியை அட்டாச் பண்ணி கூட்டு போக முடியல அப்படின்னா ஃபுல் ரீஃபண்ட் கொடுப்பாங்க. அப்போ ஏர் கண்டிஷனிங் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக அந்த ஏர் கண்டிஷனை பார்க்கறதுக்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோடையே ட்ராவல் பண்ணுவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஏர் கண்டிஷனிங் அதில் அசிஸ்டன்ட், ஓகேவா, ஒர்க் ஷாப்லேயும் ஃபீல்டுலேயும் ஆன் ஃபீல்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இன் ட்ராக் மிஷின்னா ஒன்றுமே கிடையாது. ட்ராக் மேலே ஒரு மிஷின் போயிட்டுருக்கும், ஒரு க்ரீன் கலரில் அல்லது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 days 15 days என்ன பண்ணுவாங்கன்னா ஆன் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. வண்டி மெதுவாக மூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் இன் பீவே ட்ராக் மெயின்டெனராக இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணால் பார்த்து அங்கே க்ரீஸ் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக போல்டு நட்டு கனெக்டாக இருக்கா, வீல்ஸ்க்கு ஒரு ட்ராக்கு இன்னொரு ட்ராக்கு நடுவில் இருக்குது கேப் கரெக்டாக இருக்கா, ஜல்லிக்கல் கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணால் பார்த்துட்டு போகிறது. இது மிஷினாக பார்க்கும், அவ்வளோதான் வேலை. அப்போ அந்த ஜல்லியை நல்லா கிரைண்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓஹெச்சி லைன்ஸ் வரக்கூடிய அந்த பில்லர்ஸ் வச்சுருப்பாங்களா, அந்த போல்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் லைன் வருது பார்த்தீங்களா, அது போல்ஸ் இருக்குல்ல, அந்த போல்ஸுக்கும் ட்ராக்குக்கும் நடுவில் கேப் கரெக்டாக இருக்கா, இல்லை அது எதுவும் பெண்டாக இருக்கா, அதில் எதுவும் டேமேஜஸ் இருக்கா, ரயில்வே ட்ராக்கோட டேமேஜ் எதுவும் இருக்கா, அந்த இடத்துல எதுவும் கிராக்ஸ் இருக்கா அப்படின்னா அதை மாற்றுறது, அதை வெல்டு பண்ணுறது, இது எல்லாமே இந்த ட்ராக் மிஷின். இவங்க ஆக்சுவலாக ஒரு குரூப்பாக போவாங்க, 20 பேர் 30 பேர் மொத்தமாக போவாங்க. போய் அப்படியே பக்காவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு ட்ரிப்பு போன மாதிரி போவாங்க, 20 நாள் 15 நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ட்ரிப்பு மாதிரி போவாங்க. போய் பக்காவாக அந்த ட்ராக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாம் மிஷினே பார்க்கும்.
நமக்கு சில வேலைகள் குடுப்பாங்க. ஒரு சில சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ட்ரெயின்ஸுக்கு ஸ்லோவா போறதுக்கு சின்ன சிக்னல் வச்சிருப்பாங்க. அந்த சிக்னல இண்டிகேட் பண்றது. அங்க போய் பார்த்துக்கங்க. வேற யாரும் உள்ள வராம பார்த்துக்கங்க. இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு குடுப்பாங்க. நல்லா ஜாலியா போவோம். ஒரு 15 நாள், 20 நாள் நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து ஒரு 10 நாள், 1 வாரம் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லீவும் குடுப்பாங்க. ஸோ ரெஸ்ட் இல்லாம வேலை பார்த்துருக்கோம்ல, அதனால லீவ் குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ரொட்டீனா வரும். ஸோ நல்லாருக்கும். சரி பார்த்தீங்கன்னா, அது ட்ராக் மெஷின். அடுத்து அசிஸ்டன்ட் இன் டிஆர்டி, ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன். இவங்க தான் அந்த எலக்ட்ரிக் லைன்ல கரெக்டான சப்ளை வருதான்னு பார்ப்பாங்க. OHC லைன்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த OHC லைன்ஸு கரெக்ட்டா ஆப்பரேட் ஆகுதா? அதேமாரி எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்டுக்கு கரெக்ட்டா கிடைக்குதா? ஸோ அதில என்ன லெவல்ல சப்ளை வருது? எவ்வளோ வாட்ஸ்ல சப்ளை வருது? அதேமாரி பார்த்தீங்கன்னா, சின்ன பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பவர் ஸ்டேஷன், சப் ஸ்டேஷன்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? அங்கேருந்து கரெக்டான சப்ளை போகுதா? இது எல்லாத்தையுமே யார் பார்ப்பாங்க அப்படின்னா, ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ அதிகமான சப்ளையும் அனுப்பக்கூடாது. கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அப்ப அத பார்த்துக்கூடிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, டிஆர்டி தான். ஸோ அப்ப அவங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடியவங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன் டிஆர்டி. அடுத்து பாயிண்ட்ஸ்மேன். பாயிண்ட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வேயோட ஜங்ஷன்ஸ்ல நெறைய ட்ராக்ஸ் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல, 2 பாயிண்ட் மீட் ஆகக்கூடிய இடத்துல, ஸோ அந்த மாரி இடங்கள்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சின்னதா ஒரு டென்ட் மாரியோ அல்லது பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு செக் பண்ற ஒரு போஸ்ட் மாரியோ போட்டு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணிருவாங்க. அவங்களுக்கு வேலை என்னன்னா, அந்த வீல்ஸ் கரெக்ட்டா ட்ராக்கோட மெர்ஜ் ஆகி போதா? கரெக்ட்டா சேஞ்ச் ஆகுதா? அல்லது வீல்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? ட்ராக்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? எதுவும் ஆடுதா? நட்டு எதுவும் நமக்கு டிஃப்ரெண்ட்டா எதுவும் தெரியுதா? ஸோ ஆக்சிடென்ட்ஸ பிரிவென்ட் பண்றதுக்கு இவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இவங்க அத கரெக்ட்டா பார்க்கணும். ஸோ அப்போ உட்கார்ந்த இடத்துலயே வேலை பாயிண்ட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா போதான்னு. நைட் ஆனா என்ன பண்ணுவாங்க? டார்ச் லைட் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இதான் அவங்களோட வேலை. ஸோ அப்ப பாயிண்ட்ஸ்மேன் ஒரு முக்கியமான போஸ்ட்டு. ஸோ அது குடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியா ட்ராக் மெயின்டெய்னர். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, பிவி மாரி தான். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி அவங்களுக்கு ஒரு ரூட் குடுத்துருவாங்க. அதில டெய்லி நடந்து போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயிருக்கா? அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ கிரீஸ் இல்லனா கிரீஸு துரு பிடிச்ச மாரி இருந்தா துரு பிடிச்சிருக்க மாரி. ஸோ அது மாரி எதுவும் டேமேஜா இருந்துச்சு அப்படின்னா, அத ஃபோட்டோ எடுத்து மேல அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இத சேஞ்ச் பண்ணணும். இது கரெக்ட்டா இல்ல அப்படின்றத சொல்றது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கூடிய நபர் யாருன்னா, ட்ராக் மெயின்டெய்னர். அந்த ட்ராக்க மெயின்டெயின் பண்றது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ப்ரோசஸ் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நமக்கு பொதுவாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் ஷாப்பு அதே மாரி இந்த மிஷின்ஸ்லாம் வேலை பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா, டெய்லி ஏதோ காலேஜுக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா, ஏதோ மெக்கானிக்கல் அல்லது புரொடக்ஷன் கம்பெனிக்கு போற மாரி போவோம். அப்படியே ரிட்டர்ன் வருவோம். ஃபங்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நல்லாருக்கும். ஸோ நெறைய கான்டாக்ட்டு. அதுபோக பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணக்கூடிய இடம். பேசஞ்சரோட டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. உங்க பாட்டுக்கு நீங்க வேலைக்கு வருவீங்க, ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்றீங்க. மேல உங்களுக்கு இத பண்ணுங்கன்னுவாங்க. அத பண்ணுவீங்க, முடிப்பீங்க, கிளம்புவீங்க. இந்த மாரியே தான் நமக்கு இருக்கும். ஸோ நெறைய அட்ஜஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் அட்ஜஸ்ட்மென்ட்க்கு சான்சஸ் அதிகம். பாருங்க அப்ப, எனக்கு அந்த மாரி நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரிஃபரன்ஸ நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் ஷாப் தான் நான் குடுக்குறேன். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா நான் குடுக்குறேன். 2வது சாய்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரேஜ் அண்ட் வேகன். நல்ல வேகன்சி கூட 445, 313 வேகன்சி இருக்கக்கூடியத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செகண்ட் சாய்ஸா நான் இந்த இடத்துல குடுக்குறேன். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, பாயிண்ட்ஸ்மேன். ஸோ பாயிண்ட்ஸ்மேன்றப்ப உங்களுக்கு ஒர்க்கிங் நேச்சர் நல்லா இருக்கும். உங்க பேரு ஈஸியா எல்லாத்துக்கும் ரீச் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, 3வது சாய்ஸா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பாயிண்ட்ஸ்மேன குடுக்குறேன். 4வது சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல 4வது சாய்ஸ் எஸ்&டி. ஓகேவா? 4வது சாய்ஸ் எதுக்கு குடுக்குறேன் அப்படின்னா, எஸ்&டி அசிஸ்டன்ட்க்கு நான் குடுக்குறேன். அடுத்து 5வது சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப். இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 5வது சாய்ஸா நான் இத குடுக்குறேன். 6வது ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன்றப்ப 155 வேகன்சி இருந்தாலும், பீஸ்ஃபுல்லா நான் இருக்கணும் அப்படின்றப்ப, உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அப்படின்ற எக்யூப்மெண்ட்னாலே உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நான் இத என்ன பண்றேன் அப்படின்னா, 6வது சாய்ஸா தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இத குடுக்குறேன். 7வது பார்த்தீங்க அப்படின்னா, டிஎல் அண்ட் ஏசி அங்க ஒர்க் ஷாப்ல 8 டிஎல் அண்ட் ஏசிய நான் குடுக்குறேன். 9 லோக்கோ ஷெட்ல நான் ஒர்க்க குடுக்குறேன். ஸோ அடுத்து 10வது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராக் மெயின்டெய்னர். ட்ராக் மெயின்டெய்னர்ப்ப அதுதான் அதிக வேகன்சி. ஆனா கொஞ்சம் ஒர்க்கு அதிகமா இருக்கும். ஃபீல்டு ஒர்க் தான். முழுசா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபீல்டு ஒர்க் தான். செக் பண்ணிட்டே போறீங்க. எதுவும் கிராக் இருந்ததுன்னா, அத உட்காந்து நீங்க தான் என்ன பண்ணணும்? ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ அது இல்லையா, ஆளுங்கள கூட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அத ஃபுல்லா பார்த்து முடிக்கணும். ஸோ ஆன் ஃபீல்டு ஒர்க்குன்றப்ப வெயிலு, மழைலாம் பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும், எல்லா சூழ்நிலையிலும் நீங்க என்ன பண்ணணும்? வேலை பார்த்தாகணும். ஸோ ரயில்வே ட்ராக்லயே நடந்து போணும் அப்படின்றது கட்டாயம். கண்டிப்பா நமக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் குடுத்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம கண்டிப்பா போயிட்டு வரணும். ஸோ அது ஒரு டிராபேக்னால அதனால 10வது இடத்துல நான் இத குடுத்துருக்கேன்.
11 ட்ராக் மிஷின். ஸோ ட்ராக் மிஷின் 11. 12வது வேக்கன்சியாக பிரிட்ஜ் கொடுக்குறேன். ஸோ 13 பிவி. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா வேக்கன்சிஸ்லாம் ரொம்ப கம்மின்றதுனால லாஸ்ட்டில் கொடுங்க. ஓகேவா? ஸோ எனக்கு எந்த ஒர்க்குமே பரவாயில்ல சார், எனக்கு எப்படியாவது ஒரு வேலைக்கு உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ண முதல் சாய்ஸாக கொடுத்துருங்க, பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் பின்னால் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஓகேவா? எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போதும் சார், எனக்கு பீஸ்ஃபுல்லாக அப்படிலாம் இல்லை, நான் வேலைக்கு உள்ளே போய் எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு வேலை அடிச்சே ஆகணும் அப்படின்னா ட்ராக் மெயின்டெனரை முதல் சாய்ஸாக கொடுக்கலாம். ஓகேவா? சார் முதல் சாய்ஸாக கொடுத்து மீதியெல்லாம் பின்னால் கேட்டகரைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? சார் நான் ஒர்க் பண்ணுற உமனாக இருக்கிறேன், ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் என்ன மாதிரி போஸ்டிஸை நான் கொடுக்கலாம், எது எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா முதல் சாய்ஸை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ்மேன் தான். உமன்ஸ்க்கு முதல் சாய்ஸை நான் பாயிண்ட்ஸ்மேனை சொல்லிடுவேன். 2வது ஒர்க் ஷாப்பு, 3வது கேரேஜ் அண்ட் வேகன்ஸ், இதை நான் கொடுக்கலாம். 4வது பார்த்தீங்க அப்படின்னா 4வது டிஎல் அண்ட் ஏசி, இந்த ஒர்க் ஷாப்பு 4. 5 பார்த்தீங்கன்னா இந்த டிஎல் அண்டு ஒர்க் ஷாப். அதேமாதிரி அடுத்து இந்த ஒர்க் ஷாப்பே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 6வது சாய்ஸாக நான் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம், இந்த ஒர்க் ஷாப்பை 4வது கொடுத்து இது 5, 6 நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ 2, இது 4, 5, 6. ஓகேவா? ஏன்னா ஒர்க் ஷாப்லாம் உங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது சாய்ஸாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லோக்கோ ஷெட் அப்படின்றத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 7வது சாய்ஸை கொடுப்பேன். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒர்க் ஷாப் ரிலேட்டட் ஒர்க்கு. ஸோ அப்படின்றப்ப உங்க கூட எல்லாருமே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் உமன் அப்படின்றப்ப உங்களுக்கு சப்போர்ட் பயங்கரமாக பண்ணுவாங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. லேடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸுன்றப்ப ஒரு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு ஹார்டான ஒரு பொருள் தூக்கணும் அப்படின்னா சரி தூக்கிட்டு வரட்டுமே அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க, அவங்க தூக்கிடுவாங்க. உங்களை சின்ன சின்ன வேலைகளுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க மேடம், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஒர்க் ஷாப்புன்றது உமன்ஸ்க்கு ரொம்ப சேஃப்டி அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டாக உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நான் 7வது கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ 8வது பார்த்தீங்க அப்படின்னா நான் அகெயின் டிஆர்டி 8வது நான் கொடுக்குறேன். 9 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் இதெல்லாம் ஃபீல்டு ஒர்க் தான், எஸ்என்டின்றப்ப. ஸோ அப்போ இது 9வது சாய்ஸாக நான் கொடுக்குறேன். ஸோ 10வது சாய்ஸாக நான் ட்ராக் மெயின்டெனர் கொடுக்குறேன். ஸோ ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கும். 10, 11 ட்ராக் மிஷின், 12 பிரிட்ஜு, 13 பிவே. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ட்ராக் மெயின்டெனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலையாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நாள் 2 நாள்ன்றப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ரெகுலராக நீங்கள் உங்களோட வெயிட்டெல்லாம் அவங்க தூக்கிட்டு வர முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் பின்னாடி தான் ட்ராக் மெயின்டெனர் கொடுக்குறேன். ஸோ இது என்னோட ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர். பட் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது, இது என்னுடைய ஒப்பீனியனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லோரும் பொதுவாக வேக்கன்சியை மட்டும் பார்ப்பீங்க. வேக்கன்சியை மட்டும் பார்த்து எது அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்த்து என்ன பண்ணிடுங்க, போட்டு போயிடுவீங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 80 to 85% மெம்பர்ஸ் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்றப்போ ஒரே ப்ரிஃபரன்ஸ் தான். அந்த ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த ப்ரிஃபரன்ஸ் ஏன் சார் முக்கியம், என்ன நீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நானும் ஏங்கிற ஒருத்தரும் பிங்கிற ஒருத்தரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸாமை அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் எழுதுறாங்க. இப்போ நானும் அவரும் ஒரே மார்க். இப்போ நானும் 80 மார்க் எடுத்திருக்கேன், அவரும் 80 மார்க். லாஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அந்த 80 மார்க்குக்கு அப்படின்றப்ப. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் ரன்னிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அவர் தான் ஒருத்தங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஆனால் 2 பேரும் ஒரே மார்க். ஸோ பாருங்கள், அந்த போஸ்ட் என்ன போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ராக் மெயின்டெனர். இந்த போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. அப்போ ஏங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ட்ராக் மெயின்டெனர் போஸ்ட்டை 10வது ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காரு. பிங்கிறவர் 11வது ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்காரு. இப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும்னா யார் முன்னால் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? ஒருவேளை இவர் அதுக்கு மேலே செலக்ட் ஆகலை அப்படின்னா தான் இவர் வருவார். ஓகே, அப்போ ப்ரிஃபரன்ஸுன்றது எக்ஸாமில் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த போஸ்ட்டு தான் ஒரே மார்க் எடுக்கும்போது யார் முன்னுரிமை யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதை மறந்துட வேணாம். சரி, இதெல்லாம் ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸ் தான். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே நமக்கு குரூப் டி அசிஸ்டன்ட் ஒர்க் அப்படின்றப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் பிஇ படிச்சிருக்கேன் சார், நான் எம்இ படிச்சிருக்கேன், நான் போய் இந்த வேலைலாம் பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஜிடிசி எல்டிசி எக்ஸாம்லாம் வரும், நீங்கள் உடனே என்ன பண்ணிடலாம் கேட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு ஜம்ப் ஆகிடலாம். நிறைய பேர் குரூப் டியிலேருந்து ஸ்டேஷன் மாஸ்டரு, ஸோ ஜேஇ இந்த மாதிரிலாம் ஜம்ப் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முயற்சி என்ன பண்ணிட வேணாம் அப்படின்னா கைவிட்டுற வேணாம். இந்த எக்ஸாம்ன்றது உங்களுக்கான வாய்ப்பு, உங்களோட வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க. ஸோ வருகிற
9ஆம் தேதி கூட நம்மளுடைய அகாடமியில் பார்த்தீங்கன்னா ரயில்வேயோட இன்ட்ரோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நானும் அதில் கலந்துக்குவேன். ஸோ சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுப்பாங்க, என்னென்ன உங்களுக்கு கிடைக்க போகுது, எல்லாத்தையும் நம்ம தனி வீடியோவை கூட போடலாம். ஸோ இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுதுன்றதை போடலாம். சரி, ஓகே. அப்போ இன்னொரு வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம். ரயில்வே எக்ஸாமு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் எக்ஸாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல வாய்ப்பு. அதை நல்லா பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.